இந்தியா மீதான 50% இறக்குமதி வரியை 25%ஆக குறைப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்திருக்கிறார். ரஷ்யா கச்சா எண்ணெய் இறக்குமதி சரிந்ததை தொடர்ந்து வரி குறைப்பு தொடர்பாக பரிசீலிக்கப்படுவதாக அவர் கூறினார். இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெயை ரஷ்யா வழங்கி வருகிறது. கச்சா எண்ணெய் விற்பனை மூலம் கிடைக்கும் நிதியை உக்ரைன் உடனான போருக்காக ரஷ்யா பயன்படுத்துவதாக நீண்ட காலமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகிறார். இதனால் ரஷ்யாவின் நிதி ஆதாரத்தை முடக்க நினைத்த அதிபர் ட்ரம்ப் அந்நாட்டிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு கூடுதல் இறக்குமதி வரியை விதித்தார். அந்த வகையில் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு ஏற்கனவே இருந்த 25% இறக்குமதி வரியுடன் கூடுதலாக 25% வரி விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் அமெரிக்க அரசு இந்தியா மீதான வரி விதிப்பை 25% குறைக்க பரிசீலிக்க கூடும் என அமெரிக்க நிதித்துறை அமைச்சர் மற்றும் கருவூல செயலாளரான ஸ்காட் பெசன்ட் தெரிவித்து இருப்பது கவனம் பெற்றுள்ளது. இது தொடர்பாக பேசிய அவர், ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்கியதற்காக இந்தியா மீது கூடுதல் இறக்குமதி வரி விதிக்கப்பட்ட நிலையில் இந்திய சுத்திகரிப்பு நிலையங்கள் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதை குறைத்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா குறைத்துக் கொண்டது அமெரிக்கா நடவடிக்கைக்கு கிடைத்த வெற்றி என பெருமிதம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க நிதித்துறை அமைச்சரின் கருத்து இந்தியாவிற்கு சாதகமாக ஒரு தரப்பினரால் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா குறைத்துக் கொண்டதாக அதிபர் ட்ரம்ப் தொடங்கி பல அமெரிக்க உயர் அதிகாரிகள் கூறியிருப்பதை கவனிக்க வேண்டியுள்ளது. ஆனால் ரஷ்ய கச்சா எண்ணெய் வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்கா தரப்பில் முன்வைக்கப்படும் கருத்துக்களை இந்தியா உறுதி செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.